இந்த ரிஷப லக்னம்னு சொல்லக்கூடியது இதற்கு விசேஷமான ஒன்று. ஏன்னா அந்த லக்னத்திற்கு சுக்கிரன் அதிபதியா வர அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறதுனாலதான் இந்த அக்ஷய திருதியானது வருகிறது. அந்த ரிஷப லக்னத்துல இந்த முறை செய்ய முடியாம இருக்கு. ஏன்னா அது கரெக்டா அந்த யமகண்ட காலத்துல வந்துடும். அதனால அதை தாண்டி துலா லக்னம்னு சொல்லக்கூடிய லக்னத்துல செய்யலாம். அது இந்த நாள்ல மாலை நேரத்துல வரும். அதாவது இந்த நாள் மாலை 5ஆம் தேதி. ஆமா, 30ஆம் தேதி அன்றைக்கு மாலை 5:30 7 மணிக்குள்ளாக துலா லக்னம் இருக்கும். அந்த நேரத்துல செய்யலாம். பகல்ல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முற்பகல் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக இந்த பூஜையை செய்யலாம். இது லக்ன ரீதியாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஹோரைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிக விசேஷமான பலனை நமக்கு தரக்கூடியது. அந்த ஹோரை ரீதியாக பார்க்கும்போது காலை 7 மணியிலிருந்து 7:30க்குள்ளாக செய்யலாம். இது ஒரு ஹோரை. அந்த 7:30 மணிக்கு மேல யமகண்ட காலம் வருது அப்படின்றதுனால. அதன் பிறகு காலை 9லிருந்து 10, மாலை நேரத்துல 4 மணியிலிருந்து 5 மணி, பிறகு மாலை நேரத்துல 6 மணி டு 7 மணி, இந்த நேரங்கள்லாம் பூஜை செய்யலாம். இது இந்த பூஜைக்கான லக்ன நேரம், இந்த பூஜைக்கான ஹோரா நேரம். இதுல செய்யலாம்.